அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் பாத நமஸ்காரங்கள். குரூப்பில் நேற்றிருந்து ஒரே பரபரப்பான ஒரு செய்தி எல்லா நியூஸ்லேயும் வந்து போட்டிருக்காங்க. அதாவது 11, 12, 13, 14 இந்த நாட்கள் வந்து பெரியவழி பாதையில் எந்த ஒரு பக்தர்களையும் அனுமதிக்க போகிறது கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பம்பையில் வந்து தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே நியூஸ் வந்து அடித்து சொல்லிட்டாங்க. எல்லா பக்தர்களும் அதை பார்த்துட்டு எல்லாருமே பதட்டம். காரணம் என்ன, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எரிமலையிலேருந்து நடந்தே வந்து சாமி பார்த்தா தான் ஒரு ஆத்ம திருப்தி. சின்ன வழி அவங்களுக்கு பிடிக்காது. எப்போவுமே வந்து பெரிய வழியில் வரவங்க. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்துட்டு பெரியான இடத்துல அன்னதானம் வந்து பார்த்துட்டு அங்கேருந்து ஜோதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பார்க்குறது அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. ஸோ ஃபாரின்லேருந்து வரக்கூடிய எல்லா சாமிகளும் அதுக்கான பிளானிங் தான் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு இந்த மாதிரி ஒரு நியூஸில் போட்டவுடனே எல்லாருமே பதட்டமான சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா லைவில் அந்த மாதிரிலாம் கிடையாது சாமி. ஸோ இது எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ அதாவது வெறும் அப்ளிகேஷன் மட்டும் போட்டு எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நாம் வந்து சொல்கிற கதை தான் நேற்று வந்த நிகழ்வுகள். அதாவது பார்த்திங்கன்னா அவங்க வந்து பக்தர்களோட கூட்டம் அதிகமாகிடுச்சு. ஸோ எதனால் இந்த மாதிரி அதிகமாகுது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து மேலே பரவலாக இருந்தது. அதனால் வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறைகளை வந்து யோசிக்கிறோம், அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி கூடி முடிவெடுக்கிறாங்க. ஸோ அந்த கமிட்டி வந்து கூடி முடிவு எடுக்கிறதுக்கு கமிட்டி உட்காரும் போதே ப்ரெஸ் நியூஸ் என்ன சொல்லிடுச்சுன்னா, கமிட்டி கூடி முடிவெடுக்கிறாங்க பக்தர்களை கட்டுப்படுத்த பெரிய வழி பாதையில் வந்து விடமாட்டாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸை வந்து பரப்பிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க இன்றைக்கி ஈவினிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது எரிமேலிலேருந்து புக் பண்ணியிருப்பாங்க பெரியவழி பாதைக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் விடுறோம். ஸோ திடீர்னு யாருன்னா ஸ்பாட் புக்கிங் பண்ணிட்டு வரவங்க, ஸோ அதிகமான வேறு வழி ரூட்டில் பண்ணியிருக்கவங்க அவங்கள நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பாட் புக்கிங்கும் சில கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்பொழுதைக்கு நடந்துக்கிறது. ஆனால் நியூஸில் சொன்ன நிகழ்வுகள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பதட்டப்படுறீங்க. அதெல்லாம் கிடையாது. அஃபிஷியலாக ஒன்று காப்பி தான் எப்போவுமே பேசும். வரத்துக்கு முன்னாடி வந்து கிடையவே கிடையாது. வேலைக்கு அப்ளை பண்ண உடனே வேலை கிடைக்காது. அந்த மாதிரி அதுக்குன்னு சில டைமிங் இருக்குது, அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அது முடிஞ்சு உங்களுக்கு அஃபிஷியல் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அந்த வேலை கன்ஃபார்ம். அந்த மாதிரி தான் எப்போவுமே வந்து ரெகுலராக நடக்கும். ஆனால் இவங்க வந்து நியூஸில் வந்து சொதப்பியிருக்காங்க. ஸோ அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து சாமி தரிசனத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாமி சரணம், சாமி சரணமையப்பா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குது சபரிமலையில் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். டைம் எதுவும் இல்லாதனால கொஞ்சம் கொடுக்க முடியாத சூழ்நிலை.